நீங்களே 4 பேர் வைங்க. வந்து பொண்ணு. இல்ல பெரியப்பா, நான் வைக்கல. ஏகண்ண? இல்ல பெரியப்பா, புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்து புள்ள குட்டிங்களை பெத்து தினமும் புருஷ முகத்தை பார்த்து சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கிற கட்டு கழுத்திங்க பண்ண வேண்டிய சடங்கு இது. உங்களுக்கே தெரியும், கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச காலத்திலேயே என் புருஷன் ஒரு மூலையிலயும் நான் இன்னொரு மூலையிலயும் கிடக்குறோம். நடுவுல அப்பப்ப வந்துட்டு போறதோட சரி, அண்ணா அவ புருஷனோட பலகாலம் சந்தோஷமா வாழணும். என் கையால இந்த சடங்கு பண்ண வேணாம் பெரியப்பா. நான் ஒரு ராசி இல்லாதவ. வாயமூடு. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? ஏகண்ண, கல்யாணம் ஆன பொண்ணுங்களா புருஷன் கூட சேர்ந்தா வாழ்றாங்களா? நம்ம நாட்டு எல்லையில பனியிலயும் மழையிலயும் வெயிலையும் போர் வீரர்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்க சம்சாரம் புருஷன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? நல்ல நாள் திருநாள்லாம் புருஷன் கூட தான் இருக்காங்களா? அப்ப அவங்க எல்லாம் ராசி இல்லாதவங்களா? ஏன் நம்ம ஊர்லயே எடுத்துக்க, எவ்வளவோ பேரு வயிற்று பழப்புக்காக வேற ஊருக்கு போய் தங்கி வேலை செய்யறாங்க. மாச கணக்குல வருஷ கணக்குல அங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்கள போட்டோல தான் பார்த்து காலத்தை ஓட்டுறாங்க. காலம் தள்ளுற போக்குல போயிடணுங்க. இங்க பாரு, நீ அண்ணத்து கூட படிச்சவதான் இருந்தாலும் என்ன பெரியப்பான்னு கூப்பிட்ட. என்னைக்கு பெரியப்பான்னு கூப்பிட்டியோ அன்னைக்கே நீ எங்க வீட்டுல உறுத்தி ஆயிட்ட. நாங்கெல்லாம் அப்படிதான் உன்னை பாக்குறோம். அப்புறம் என்ன உனக்கு கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா? அண்ணாவும் புருஷனோட சந்தோஷமா வாழணும்னு. அந்த மனசுதான் முக்கியம். அந்த மனசுதான் இந்த சடங்கு செய்யறதுக்கு முதல் தகுதி. அந்த மனசே இல்லாதவங்க எல்லாம் இந்த சாங்கியத்தை பண்றாங்க. உனக்கு பண்றதுக்கு என்ன? போய் பண்ணு. போ. பாத்தியாடா உங்க அப்பா கொழுப்ப குத்தி காட்டி பேசிட்டாராம். இந்த ஆளை நீ அசிங்கப்படுத்துறதுல தப்பே இல்லம்மா. இப்ப புரிஞ்சுதா?